நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈழத்திற்கு சென்றாரா இல்லையா என பொதுவெளியில் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் போர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவர் ஈழத்திற்கு வந்தார் என்றும் அவரை அழைத்து சென்றவர்கள் அவரை எங்கு தங்க வைத்தார்கள், படம் எடுப்பது தொடர்பான வேலைகள் எவ்வாறு நடைபெற்றது என்பதை விளக்கியிருக்கிறார்கள். அந்த கலந்துரையாடலை தற்போது காணலாம். உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு முக்கியமான பேசுபொருளை தாங்கிய இந்த சந்திப்பு உலகத்தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த நேரத்தில் சென்றுவிட வேண்டும் என்பதற்காக இங்கே முன்னாள் போராளிகள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், தாயக மண்ணில் களமாடிய பலர் இன்னும் பிற நாடுகளிலிருந்தும் நேரடியாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். இந்த விடயம் பேசுபொருளானதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தெளிவுபடுத்த வேண்டியது அதை நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களின் கடமை. அதன் அடிப்படையில் இன்றைய நாள் திரு சீமான் அவர்கள் தாயகத்திற்கு வந்து பின்னர் இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு திரும்பிச் சென்ற அந்த பயணத்தினூடே நடைபெற்ற சந்திப்புகள், அந்த பயணத்தின் இடையில் நடைபெற்ற இன்னும் பல விடயங்கள், நேரடியாக தாயக மண்ணில் அவர் என்னென்ன செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என்பதற்கான சாட்சியங்களோடு இந்த நிகழ்ச்சி விரிகிறது. எனவே அதில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களோடு பேசவிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் வந்துவிடலாம். அது எப்படி என்றால், அவர் எப்பொழுது எமது மண்ணில் கால் வைக்கிறாரோ அதிலிருந்து தொடங்கி பின்னர் எப்படி அந்த மண்ணிலிருந்து வெளியேறி தமிழகத்துக்கு சென்றாரோ அதுவரையும் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அதன் அடிப்படையில் முதலாவதாக திரு சீமான் அவர்களை தமிழீழ மண்ணிற்கு கொண்டு வருவதற்காக அந்த போக்குவரத்து பணிகளில் முழுமையாக ஈடுபட்ட ஒருவரோடு தான் ஆரம்பத்தில் நாங்கள் பேசவிருக்கிறோம். வாருங்கள், நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்லலாம். குறிப்பாக தமிழகத்திலிருந்து வருபவர்களுக்கு எப்பொழுதுமே எங்களது தாய்மண் முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறது. அது விருந்தோம்பலாக இருந்தாலும் சரி, அல்லது இன்ன தேவைகளாக இருந்தாலும் சரி, அதற்கான மரியாதையை கொடுத்திருக்கிறது. எனவே அதில் மிக முக்கியமான பொறுப்பு மிகச்சரியாக பாதுகாப்பாக அவரை அந்த மண்ணிற்கு கொண்டு வந்து மீண்டும் வீடு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் மிக முக்கியமான பொறுப்பு, குறிப்பாக முதலாவது பணி மூலம் தரப்படுகிறது. நீங்கள் எப்படி அதனை கையாளுகிறீர்கள், அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். வணக்கம் கோகுலன். என்னிடம் முதல் தடவையாக ஒரு பணி ஒப்படைக்கப்படுகிறது. வன்னியில் வைத்து என்னிடம் கேட்கிறார்கள். முக்கியமான ஒருவர் இருக்கிறார். அவரை மிகவும் பாதுகாப்பாகவும் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அதையே நீங்கள் அவரை அனுப்பி வைக்கிறது உங்களோட பொறுப்பாக என்னிடம் சொல்லப்படுகிறது. அதற்கு நான் சம்மதிக்கிறேன். அந்த வகையில் அவர்கள் என்னிடம் வேறொரு நபரின் தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. அவரை அணுகி எங்கே இருக்கிறீர்கள் என்று இருக்கிறேன். அவர் மவுண்ட்லவேனியா ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். எங்களை வேணும், நான் டைமை சொல்கிறேன், இந்த டைமுக்கு நான் அங்கே வருவேன் என்று சொல்லி அப்போ நான் அங்கே போய் அவரை சந்தித்து அவர்களை அழைத்து கொண்டு வவுனியாவில் வச்சு, வவுனியாவில் ஒரு இரவு நாங்கள் தங்கி இருந்துட்டு அப்போது நாங்கள் சீமானண்ணையோட பல விடயங்களும் பேசுகிறோம். பேசும்போது தம்பி படம் பற்றிய விடயங்கள் நிறையவே பேசப்படுகிறது. தம்பி படம் உத்வேகம் காணாது என்ற விடயத்தை தலைவர் கூறியதாகவும், அந்த விடயத்தை நான் தலைவரோடு பேச வேண்டும் என்று, தலைவரை நேரடியாக சந்திக்கப் போகிறேன் என்ற விஷயத்தை என்னோட தொடர்ச்சியாக கலைச்சு கொண்டே இருக்கிறார். அவருக்கு அந்த ஒரு ஆனந்தம் அவருக்குள்ளே இருக்கிறது. சரி, அந்த சந்திக்க போகிறேன் என்ற ஒரு இது இருக்கிறது. ஆனால் அவருடைய மனதில் பயம் எந்த வகையிலும் இருக்கல. அவர் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு நிற்கிறேன் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு அது இருக்கிறது. நான் அதை உணர்ந்து கொண்டு நான் அவரை பாதுகாப்பான இடத்துல வைத்துக்கொண்டு அவருடன் இன்னொருவரும் வந்தால் வவுனியாவிலே தங்கியிருந்தவர் அந்த இடத்துல அவரும் இருந்துட்டு அடுத்த நாள் நான் அவரை அழைத்து கொண்டு செல்கிறேன். மன்னார் பள்ளிமுனைக்கு செல்கிறேன் பாருங்க. அப்ப எனக்கு தரப்பட்ட விடயம், உங்களுக்கு நாளை விடிய ஒருவர் உங்களுக்கு அழைப்பு எடுப்பார். அவர் சொல்வார் இங்கே அவரை ஒப்படைக்க வேண்டும். சரி, அப்ப நான் பள்ளிமுனைக்கு போகும்போது கிட்ட போய் முடிய அவர் சொல்றார், பெருக்க மரம் இருக்குது, பள்ளிமுனைக்கு வார இடத்துல பெருக்க மரம் இருக்குது, பெருக்க மரத்துக்கு எதிர்பக்கமாக ஒரு லேன் இருக்கு, நீங்க அந்த இடத்துக்கு வாங்க. நேர போறன் 2 பேர் போராளிகள் தான் அவர்கள், ஆனால் சிவில்ல நிற்கிறார்கள். அவர்களிடம் ஒப்படைக்கும் உடனடியாக அவர் கொண்டு போனார்கள். அந்த அளவுதான் என்னுடைய சம்பவம். அதுல நான் கூட்டிக் கொண்டு போறேன். அவர்கிட்ட பாதுகாப்பாக ஒப்படைச்சிட்டேன். அதுக்கு பிறகு அங்கால அவர் தொடர்ச்சியாக அது நம்பிக்கை எனக்கு அங்கால போயிருப்பார்கள் என்ற நம்பிக்கையில அங்க போக அங்கால தகவல் எனக்கு தெரியும். ஆள் இங்க வந்துட்டார், பிரச்சனை இல்லை, ஆள் எங்களோட நிற்கிறார். நீங்கள் அந்த விஷயத்த நான் அறிஞ்சு கொண்டு நான் அதுக்கு பிறகு நான் அதை பற்றிய அவர் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார், அதை பற்றி ஒரு ஆய்வு நான் மேற்கொள்ள. நான் என்னுடைய வேலைகளை நான் பார்த்துக்கொண்டு
நான் இருந்தேன். நான் ஒரு 2 கிழமை அந்த அளவுக்கு அவர் அங்கே இருந்தவர். ஆக உங்களுக்கு வவுனியாவிலிருந்து மன்னர் பள்ளிமுனை வரையும் கொண்டு சென்று கொழும்பு மவுண்டவேனியா ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்து வவுனியாவில் தங்க வச்சு வவுனியா வந்து இரவு தங்கி பிறகு நாங்கள் வவுனியாவிலிருந்து மன்னாருக்கு போய் மன்னாரில் அடுத்த நாள் விடிய அவர்களுடைய அழைப்பை நான் காத்திருந்தேன். அதுக்கு பிறகு அவர்கள் ரெடி பண்ணவங்க நான் கொண்டே பள்ளிமுனை கிழக்கமனத்துக்கு அடுத்த லேனில் கொண்டே அவர்கள்ட்ட ஒப்படைத்தேன். அவர்கள் அதனால என்ன எப்படி கொண்டு போனார்கள்ன்றது எனக்கு அது உண்மையாக தெரியாது. யார் அந்த போராளிகளின் பேர் கூட தெரியாது. அதுகள் ஒன்றும் தெரியாது. ஒரு தொலைபேசியில வரக்க சரி இதுதான் நான் தான் நிற்கிறேன் என்று சொன்னால் நான் அந்த இடத்துக்கு போய் நிற்கிட்டு தெரியும். அவர் வந்தார், அந்த வாரத்துக்கிட்ட அவர் வந்து அழைத்து கொண்டு போனார். அப்ப நான் சொன்னேன், நான் சிவானனை சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் அங்கால வாங்க, நாங்கள் மற்ற வளம் வருவனது மற்ற பாதையெல்லாம் வாங்கினேன்னு சொல்லி நான் திரும்பி வவுனியா வந்து ஓமந்தியால நான் கிளிநொச்சிக்கு போக எனக்கு உறுதிப்படுத்தப்படுறது பின்னரம் 4-5 மணிக்கெல்லாம் அவர் சொல்றாரு, ஓகே அண்ணன் சும்மா இருக்கிறார், வந்துட்டார், பிரச்சனை இல்லை சொல்லி அது பிறகு நான் என்னுடைய அலுவலை நான் பார்த்தேன். ஆக போக்குவரத்து பணிகளில் ஈடுபட்டு போக்குவரத்தில் மிகச்சரியாக அவரை கொண்டு சேர்த்த நேரடியான சாட்சியாக இப்பொழுது இந்த விடயத்தை எங்களோட பகிர்ந்திருந்தார். சரி, இதற்கு பின்னர் தரைவழி பயணம், வான்வழி பயணத்துக்கு பின்னரான ஒரு தரைவழி பயணம் நீண்ட தூரம் நடைபெறுகிறது. குறிப்பாக அந்த நிலப்பரப்பிற்கு செல்ல வேண்டும் என்றால் தரை வழியாக நேரடியாக சென்று விடலாம். ஆனால் ஏன் கடல் வழியாக போக வேண்டிய ஒரு தேவை, ஏன் மன்னாருக்கு போனது, ஏன் அந்த பள்ளிமுனை கடற்கரைக்கு போக வேண்டி வந்தது, அங்கு யார் திரு சீமான் அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள் என்கின்ற விடயங்கள் பற்றி நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அதற்காக திரு அலெக்ஸ் வந்திருக்கின்றார். அவர் தான் நேரடியாக பள்ளிமுனை கடற்கரையிலிருந்து அடுத்த பகுதிக்கு, குறிப்பாக நிலத்திற்கு அவரை அழைத்து சென்ற முன்னாள் போராளியாக இருக்கிறார். நாங்கள் அவரோடு பேசலாம். திரு அலெக்ஸ் அவர்களே, உங்களிடம் பல பொறுப்புகள் தரப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக திரு சீமான் அவர்களை வன்னிலத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பொறுப்பு தரப்படுகிறது. ஏற்கனவே இங்கே சொல்லப்படுகிற 2 போராளிகளிடம் தான் கையளித்ததாக நீங்கள் எங்கே அவரை பெற்றுக்கொள்கிறீர்கள், எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள்? என்னென்னா எங்களுக்கு வன்னியில் வந்து சைலந்தன் எங்களோட போராளி பொறுப்பாளர் சைலந்தன் சொல்கிற 2 பேர் அங்கே வர வேண்டி இருக்குது. இந்த இடத்துல நிற்கணும், அந்த எங்களுடைய ஜிபிஎஸ் உடைய ஃபிக்ஸ் தந்து அந்த ஃபிக்ஸில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நாங்கள் இரவு போலவே அவரை ஏற்றி கொண்டு பள்ளிமுனைக்கும் ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சு நாங்கள் ஏற்றி எரிக்கலம்பட்டின்ற ஒரு பெரிய கேம்ப் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இடைப்பட்ட இடத்துல இருந்து நாங்கள் அவரை ஏற்றி கொண்டு வந்து எங்களை வன்னி நிலப்பரப்பில் கொண்டு வெள்ளப்பாட்டுன்ற இடத்துல இருந்து இவர் சேரலானவர்கிட்ட நாங்கள் வந்து கையெழுத்தினோம். எவ்வளவு நேர பயணம் அந்த பள்ளிமுனைக்கும் வலைப்பாட்டுக்கும் இடையான பயணம்? குறிப்பாக அது இராணுவ கட்டுப்பாடு பகுதியாக இருந்த மன்னர் பகுதி. மன்னர் பகுதி இராணுவ கட்டுப்பாடு பகுதியெல்லாம் இருக்குது. அது உள்ள போய் வரைக்க சரியான ஒரு சின்ன சின்ன ஓடையல் மாதிரி இருக்கும். அதற்காக தான் போய் அவரை ஏற்றணும், திரும்ப வரைக்கையும் அதுக்காக வரணும். 2வது பாதுகாப்பு அவர் முக்கியமான ஆள்னு சொல்லியிருந்தோம். நான் பாதுகாப்பாக அதுக்காக வந்து எந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியா ஒரு மணி நேரம் பிடிக்கும். நீங்கள் வெள்ளப்பாட்டுக்கு வெள்ளப்பாட்டுக்கு வர கடல் வழியாக 12 மைல் இருக்கு. எனவே அது கடல் மயில் இருக்கும். ஆகவே நீங்கள் பள்ளிமுனையிலிருந்து திரு சீமான் அவர்களையும் வேறு யாரும் வந்தார்களா? சீமான் அவர்களோடு சீமான் இன்னும் ஒரு ஆள் வந்து. சரி, திரு உங்களுக்கு தெரியுமா சீமான் அவர்களோடு சொன்ன இன்னொருவர் யார்? இல்லை, நான் நினைக்கிறேன் அந்த போராளியா இல்லை வேறு யாராவது அதில் நின்றுக்கலாம். நான் ஒருவர் சீமான் அழைத்து கொண்டு போனால் திரு சீமான் மட்டும். எனவே நீங்கள் அழைக்கும் போது 2 பேர் சரி. எனவே அவர்களை அழைத்துக்கொண்டு நீங்கள் வெள்ளப்பாட்டுக்கு வாருங்கள். வெள்ளப்பாட்டில் கூட திரு சேரலாதன் அவர்களிடம் கையளிக்கிறீங்க. சாயங்காலம் நான் பொறுப்படுத்திட்டு சேரலாத அவர் கொடுக்குறேன். நாங்கள் எல்லாருமே அதில் வந்து பேசி காய்ச்சிட்டு அவர் கேபிள் ஏற்றி கொண்டு போய் அது மட்டும் தானே திரு சீமான் அவர்களுடன் உங்களுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் சரி, நான் பிறகு வருகிறேன். அந்த விவரங்களுக்கு நான் திரும்ப வருகிறேன். எனவே இந்த பள்ளிமுனை அல்லது வெள்ளப்பாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசங்கள், இந்த இடங்கள் என்பது தமிழீழத்தின் மிக முக்கியமான கடல் பிரதேசங்கள். இந்த கடல் பிரதேசங்களின் எல்லையோர பகுதிகளிலே இராணுவமும் தனது காவல் படையை நிறுத்தி இருக்கும். அதே வழியிலே விடுதலை புலிகளின் காவல், அதாவது அவர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளும் இருக்கும். இவர்கள் இருந்து இந்த சீமான் அவர்களை அழைத்து சென்ற பகுதி என்பது இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதிக்குள் வந்துதான் இவரை ஏற்றிக்கொண்டு பின்னர் தமிழ் விடுதலை புலிகளின் பகுதிக்கு சென்றார்கள் என்கிற அந்த உதிரை தகவலையும் சொல்லி கொடுக்கிறேன். சரி, அங்கிருந்து அழைத்துக் கொண்டு திரு சேரலாதன் அவர்களிடம் கையளித்ததன் பின்னராக
அங்கு பல செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கலை வழியான செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது, சிறப்பு சந்திப்புகள் நடைபெற்றிருக்கிறது, இவருடைய இயக்குனர் என்கின்ற அடிப்படையிலும் பல சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக பல விடயங்களை பேசுவதற்காக தமிழீழத்தின் மிக முக்கியமான பல பிரிவுகள் இருந்தாலும் இந்த பொருளாதார பிரிவு என்பது மிக முக்கியமானது. புலம்பெயர் தேசத்திலும் தமிழீழத்திலும் பொருளாதார ஆய்வாளராக இன்று வரையும் தனது பணியை சிவனை செய்து கொண்டிருக்கின்ற, தமிழீழத்தின் மிக முக்கியமான பகுதிகளில் கட்டமைப்புகளில் தன் பங்கை நிறுவியிருக்கின்ற திரு பாலா மாஸ்டர் அவர்களை நான் இப்பொழுது கேட்கலாம் நம்புகிறேன். வணக்கம். வணக்கம் பாலா மாஸ்டர் அவர்களே. இதில் சேரலாதன் அவர்களிடம் கையளிக்கப்படுகிறது, அதில் எங்கே நீங்கள் சம்பந்தப்படுகிறீர்கள்? திரு சேரலாதன் அவர்கள் எனக்கு சொன்னார், முதலே சொல்லிட்டார், இப்படி சீமான் என்றவர் வெள்ளையார் இந்தியாவிலிருந்து ஒரு நாள் மாலை திருநகரில் இருக்கின்ற நிதர்சனம் ஆஃபீஸ் திருநகரில் இருக்குது, அந்த அலுவலகத்துக்கு வர சொல்லி இருந்தவர். அப்போ நாங்கள் அங்கே போய் நின்றான். போகின்ற பொழுது அங்கே நிதர்சன பிரிவுக்குரிய போராளிகள் கணிசமானவர்கள் நின்றவர், கணிசமானவர்கள் நிற்கிறார், கணிசம் இருக்கணும். இப்போ அப்போ திரு சீமான் வந்து இறங்கின உடனே சேரலான் என்ன சொல்கிறார், மாஸ்டர் நீங்கள் என்னத்தான் முதல் போய் சொல்கிறேன், நம்ம முதல் அவரை கை கொடுத்தும் கை கொடுக்குறோம். பின்பு எல்லா போராளிகளுக்கும் அவரை சேரலான் அறிமுகப்படுத்துகிறார். அவங்க முக்கியமான போராளிகள் எல்லாம் இருந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறார். பிறகு என்னென்றால் இந்த விடயம் நடக்க முதலே சேரலான் சொன்னார், இன்றைக்கு இரவும் கூட விட்டான் உணவு என்று சொன்னவர். திரு சீமான் அவர்களுக்கான உணவும் கூட வீடு தான் எங்களை விட்டேன் எங்களுக்கு சொல்லி அது அப்போதான் சொல்லிட்டேன். அப்போ நான் பிறகு இதெல்லாம் நடந்து அவரோட இருந்து எல்லாம் கொஞ்சம் இருந்து காய்ச்சிட்டு சீமானுக்கு யார் பின்னிருந்தானே. அப்போ நான் திரு சேரலானுக்கு சொல்கிறேன், நான் படிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த சில வேலைகள் இருந்தது, வீட்டுக்காரருக்காக உதவி செய்கிறதுக்கு இந்த சாமான் எடுத்து வேண்டி கொடுக்கணும் அப்படியான சில பொருள்கள் இருந்தது. அப்போ நான் பிறகு அங்கே இருந்து விடைபெற்று சொல்லிட்டேன். இரவு ஒரு நான் நினைக்கின்றேன் 7:30 போல சேரலாதன் திரு சீமான் அவர்களை அழைத்து கொண்டு எங்களோட வீட்டுக்கு வந்தேன். வந்து அன்றைய இரவு நிறைய காய்ச்சி கொண்டு வந்தவன். இந்த பிள்ளைகள் 2 பேர், சின்ன பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் வீட்டில் ஒரு சைட்டில் இருந்து அது டிவி பார்த்து கொண்டு நாங்கள் இஞ்சாத இருந்தோம். நாங்கள் அப்போ கதைச்சவ இப்போ நாளைக்கு இந்த மாதிரி பிளான் போடுவோம், திட்டத்தை போடுவோம் அப்படின்னு சேரலான்னு சொல்கிறேன். நாளைக்கு இந்த மாதிரி செய்வோம்னு சொல்லியிருக்கேன். உடனே சீமான் என்ன சொன்னார், உடனே திரு சீமான் அவர்கள் சொல்கிறார் என்னென்றால், சேரா எங்களோட தமிழ்ச்சன் அண்ணன் சொன்னார். தமிழ்ச்சன் அண்ணன் அவருடைய வித்தில் விதைக்கப்பட்ட இடத்தை போய் நான் பார்க்க வேணும், அது வணங்க வேணும்னு சொன்னார். அப்போ பிரிகேடியர் தமிழ்ச்சொல்லன் அவருடைய வித்தில் விதைக்கப்பட்டிருக்கின்ற இடத்துக்கு தான் போகணும்னு சொன்னார். அப்போ சேரா சொல்லினார், மாஸ்டர் கூட காலமாக தானே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொன்னார். நானும் மட்டும் சொன்னேன், என்னென்னா நான் 8 மணிக்கு வேலைக்கு போகிறதுன்றது சேரலானுக்கு தெரியும். அப்போ அதோடு சொன்னார், அப்படியே வீட்டுக்காரரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ மாஸ்டரே பாலா மாஸ்டரே அவரை கூட்டி கொண்டு உங்களை காட்டி போட்டு வீட்டுக்காரரை தொலைப்படுத்திவிட. அப்போ நான் ஓ பண்ணி சொன்னேன். அடுத்த நாள் ஏழிய என்ன நான் சொன்னேன் சேரலானுக்கு, நான் 8 மணிக்கு ஆஃபீஸ் நிற்கணும் சேரலான். அப்போ சேரா ஏழியாக அடுத்த நாள் வாகனத்தை அனுப்பி விட்டுருந்தவர். திரு சீமான் அவர்களும் அந்த வாகனத்தோடு வந்தவர், அதோட சேரலா அந்த பிரிவு போராளிகளும் வந்திருந்தார். நானும் அவர்களோட எங்களை வீட்டை வந்து என்னை பிக்கப் பண்ணி நாங்கள் நேர தூரமிட்டத்துக்கு போனாங்க. இடையில போகிற வழியில் ஒரு கிபிர் அடித்த ஒரு இடத்தை ஸ்லோ பண்ணி காட்டி அவர் பார்த்துச்சுட்டு விஜந்தவர், அது சீவனை கேட்டால் தெரியுமா, அவருக்கு ஞாபகம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு கிடங்கு கொண்டு திருநெல்வேலியில் இருந்தது. அதை காட்டி கொண்டு அதுக்குள்ளால நாங்கள் தூரமிட்டத்துக்கு போனாங்க. தூரமிட்டத்தில் அப்படி உள்ளுக்கு போய் நடந்து பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் வித்திர விதைச்சிருக்கிற இடத்தை இப்படி ஒன்று காட்டின உடனே அவர் விழுந்து ஒரு நீண்ட நேரமாக அமைதியாக உருக்கமாக இருந்தார். நீண்ட நேரம் எங்களுக்கும் அது உருக்கம்தான். அது திருமணத்துக்கு போனால் நாங்களே உருக்கித்தான் இருப்போம். மிக உருக்கமாக இருந்தது. அப்போ மிகப்பெரிய தளபதிகளுடைய போராளிகள் நிறைய மாவீரர்களுடைய வித்துடல் விதைக்கப்பட்ட அந்த இடத்துக்களால் போய்க்கு எங்களுக்கு ஒரு அப்போ இருக்கு. நான் நினைக்கிறேன் தூய்மிடத்தை ஃபஸ்ட் டைம் அவர் பார்க்கறது, அவருக்கு அந்த தூய்மிடத்தை விட்டு பெறுவது கூட அவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்னன்னா இந்த விதைக்கப்பட்டிருக்கிற விதைக்கப்பட்டிருக்கிற அந்த மாவீரர்களுடைய கல்லறைகளை எல்லாத்தையும் முழுமையாக பார்த்து கொஞ்சம் நேரம் சென்றது. எனக்கு முன்னாடி டேட் ஆகி போயிடுச்சு. அப்போ என்ன சொன்னால் இவர் முழுமை வணக்கத்தை செலுத்தி 2 பேர் அப்போ பொறுமையாக இருந்து அவர் வணக்கம் எல்லாம் செலுத்திட்டு வந்த அப்புறம் கேட்டேன். ஒரு ஆள் விலைக்கு இருந்த மூட் போகிறது, கிவிர் அடிச்சேக்கே முதல் இருந்த மூட் போகிற, கிவிர் அடித்த கிடங்கு பார்த்தோன்னே மூட் போகிற, இது பார்த்தோடனே அவர் ஒரு மிகவும் ஒரு வேறு ஒரு நிலையிலாம் இருந்தேன். அப்போ சரி வாங்குவோம், நாங்கள் இங்கே போவோம், இந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் கூட்டிக் கொண்டு போய் சேரலாண்ட அவையோட கொண்டா போய்
திரு எங்கள் பிரிகேடியர் தமிழருடைய குடும்பத்தார்கிட்ட நிற்கிற இடத்துல நாங்கள் சென்று விட்டு நான் நினைவியலை இறக்கி விட சொல்லி என்ன இல்லை அப்படின்னு நான் என்ன உறக்கி ஊற்றிட்டு கொண்டு இறக்கியாச்சு. பிறகு அதன் பின்பு அதை சந்திக்க பிறகு படம், அதாவது இல்லாளன் படப்பிடிப்பு வந்து நடைபெற இருந்தது. அப்போ திரு சேர்லாதன் வந்து கேட்டார். அப்போ நான் சேர்லாதனுக்கு சொன்னேன். அப்போ நிறைய விடயங்கள் வீட்டை வந்து காய்ச்சி கொண்டிருப்பினோம். அப்போ கேட்டவர் என்னென்னா சீமான் வரைக்கும் இதுக்கு முதல் ஒன்று சம்பவத்தை கேட்டவர் என்னென்றால் அன்று இரவு வீட்டை வச்சு என்ன கேட்டார், இவரை தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும், சேஃப்டியாக கிவிரெல்லாம் அடிச்சிருக்கு, அப்போ கிவிரிலேருந்து பாதுகாக்கக்கூடிய பேஸ் வழியை இவரை வச்சிருக்கிறாது, ஒரு இடத்தை எடுத்து தர சொல்லி நான் என்ன பிரச்சனையில் சேர்லாதன் நான் எடுத்து தரலாம்னு சொல்லி போட்டு நான் ஒரு அங்கத்தை அரசாங்க அதிபர்கிட்ட அவருக்கு நான் போய் அவர்கிட்ட குவாட்டத்தில் போய் கதைச்சேன். இப்படி ஒரு தேவைக்காக ஒரு பின்னுக்கு இருக்கிற அந்த 3 ஸ்டோரி அந்த பில்டிங் ஒரு தேவையாக இருக்குது என்று கேட்டிருந்தான். ஒரு அலுவலக தேவைக்காக அவர் சம்மதித்து அதை தந்திருந்தார். அதோடு கொண்டு திரு சீமான் அவர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்ட பொழுது அங்கே பிறகு பின்னர் படப்பிடிப்புக்காக வருகை தந்திருந்த திரு சந்தோஷ், கேமராமேனாக வந்திருந்த திரு சந்தோஷ், கதை எழுதுவதற்காக இயக்குவதற்காக அந்த நந்து, திரு நந்து, மற்றது சன் மாஸ்டர் சொல்லப்படுற திரு மின்னல் முருகன், இவ்வளோ பேரும் பிறகு அங்கே மாற்றப்பட்டது. சேர்லாண்டு ஒரு யூனிட், நிரந்தர பிரிவின் ஒரு யூனிட், ஒரு ரூமுக்குள்ள கோமகன் குணா இருக்கிறார், இவரோட இருக்கிறார் கோமகன் அவர் எடி அதில் யூனிட்டும் அதுக்கு மாற்றப்பட்டு ஒரு யூனிட் அங்கே வருது அவையும் மாற்றப்பட்டு அந்த இடம் இயங்கி கொண்டு இருக்குது. அப்போ அதுக்கு நாங்கள் சொன்ன சேராக்கு நான் சேரா இந்த இடத்தை நீங்கள் காட்டி கொடுத்தா இந்த இடத்துக்கு இருக்கிறோம்னு சொல்லி அவருக்கும் சிக்கல், எடுத்து தந்தவருக்கும் சிக்கல். இந்த இடத்துல சேரா குணாவை கூட பொறுப்புகளை விட்டு குணா வந்து கண்டபடி ஒரு தரம் பெறாத அளவுக்கு அங்கே பார்த்து கொண்டவர், கண்டபடி ஒரு தரம் அங்கே சந்திப்போடு நடக்கிறீங்க. இப்படியே நடந்து கொண்டிருக்க கேட்கல எல்லாளம் படப்பிடிப்பு தொடர்பான வேலையில் நடந்த ஆரம்ப நிகழ்வு இருக்குது. அது வந்து பொறிக்கடை இடத்தையே நான் சொல்லி விடுறேன். பரந்தஞ்சந்தியில் இருந்து பூலரிக்கு போகிற ரோட்டில், கொஞ்சம் பரந்தனுக்கு போகிற ரோட்டில் பொறிக்கடை மங்கன் ஜங்ஷன், பொறிக்கடை உருதுரம் போகிற ரோட்டும் பூலர் போகிற ரோட்டும் ஜங்ஷனோட ஒஞ்சாலி பக்கத்தில் கொள்பக்கமாக ஒரு டெண்டனை அடித்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு தான், 60 பேர் அப்ராக்சிமேட் 60 பேர் தான் முக்கியமான அழைக்கப்பட்டிருந்தது. அதுக்குரிய படங்கள் படி வந்திருக்கு பார்க்கலாம். அதில் அந்த படங்களில் வந்தாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை ரவி என்ன இருக்கிறார், இப்போ கணவர் அதில் இருக்கிறார், கணவர் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கணவர் போய் உயிரோடு இருக்கணும். அந்த இதில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கு ஸ்பீக்கரில் அமைச்சு மாக்கி வச்சு அதுக்கு எதிர ரோட்டை பூனேர் ரோட்டை க்ராஸ் பண்ணி எதிரத்தான் படத்தினுடைய ஆரம்ப நிகழ்வு. ஒரு பனைமரம், ஒரு சின்ன மண் வீடு, அந்த பனைமரம் கொண்டு அடிக்க பனைமரம் சடிக்கிறது வெட்டிக்கிறது பொம்பண்டு. அந்த காட்சி தான் ஒரு பிள்ளை பட்டம் விட்டு கொண்டிருக்கும். அந்த பிள்ளை பட்டம் விட போகுது, ஓட போகுது. அந்த காட்சி தான் அந்த முதலாவது காட்சியாக. அப்போ படம் வந்து இங்கே நிகழ்வுகள் நடந்துட்டு ஆரம்ப நிகழ்வு அங்கே தொடங்க ஆரம்ப நிகழ்வுக்கு அங்கே போகிறோம். இங்கே எல்லாரும் கொண்டு சேர்ந்தது ஆரம்ப நிகழ்வுகள் அங்கே போகிறோம். முதல் உபசரிப்பு நடவடிக்கை. அப்போ நான் செயலாக கொண்டு சேர்ந்தேன். செய்கிறா நான் வெளியாக்களாக மக்களை நேசித்து வேலை செய்கிற இதுவரை அழைப்போம் கண்டு நான் தான் செய்யலாம் சொன்னேன். சரிலாம் சொல்லிட்டு என்ன பிரச்சனை 4 மாதம் நான் 2 வருஷம் சிறப்புன்னு சொன்னேன். சிறப்பு நான் சொன்னேன். இப்போ அரசாங்க அதிபராக இருக்கிற வரையும் கிளிநொச்சியினுடைய மத்திய அத்தியத்தராக இருக்கின்ற இப்போது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து சுகாதார பணிப்பாளராக இருக்கின்றார், இதில் ஹாஸ்பிட்டல் பணிப்பாளராக இருக்கின்றார், பொது வைத்தியர் பணிப்பாளர். அவரை மக்களை நேசித்து மக்களுக்காக பணியாற்ற அவர்களை அழைக்கணும்னு சொல்லி அவர்கள் எங்கள் வீட்டுக்கு தான் வந்து ஒன்றாத்தான் பேபி எண்ணெய் கல்விக்கழக பணிப்பாளர் பேபி எண்ணெய் நாங்கள் எல்லாம் ஒன்றாத்தான் அந்த நிகழ்வுக்கு அங்கே சென்றிருந்தாங்க. சென்றிருந்த பொழுது நிறைய துறை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள், புதுவெண்ணெய், அப்படி இப்படி பாரமார் எண்ணெய், இப்படி ரவி எண்ணெய், இப்படி முக்கியமான ஒரு நடேச எண்ணெய், துணை பொறுப்பாளர் தங்கண்ணன், இப்படியான பொறுப்பாளர்கள் மற்றும் போராளிகள், ஏனைய மகளிர் துறை தொடர்பான பொறுப்பாளர்களும் வந்திருந்தார்கள். படம் வந்து இந்த தொடங்க போதாங்கால தொடங்க படத்தை யார் ஆரம்பிக்க வைக்கணும் என்று பார்த்தால் எங்களோட அரசியல்துறை பொறுப்பாளர் நடேசண்ணையும் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த திரு சீமான் அவர்களும் தான் இருவருமாக அந்த படத்தை ஆரம்பித்து வைக்கணும். பட ஆரம்ப நிகழ்வு திரு சந்தோஷ் வந்து கேமராவை இதன்றார் நிற்கிறோம். எங்களோட நிதர்சன பிரிவு முழுமையாக ஆக்டிவாக கடுமையாக வேலை நிற்கணும். அவர் மிக வேகமாக பல போராளிகள் வந்து எல்லா ஏற்பாடுகளும் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த காட்சி இப்போது கிடைக்கின்ற பொழுது எனக்கு திருப்பி ஞாபகத்துக்கு வருகின்றது. அப்படியே அந்த நிகழ்வு நாம் கொடுத்து அந்த ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கு. எனவே அந்த நிகழ்வை அவர் திரு சீமான் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். திரு பிரிகேடியர் நடேசண்ணையோடு சேர்ந்து ஆரம்பித்து வச்சு அந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பின்னர் நான் சில இதில் நான் நினைக்கின்றேன்
படங்கள் நடந்து கொண்டு இருந்தது. என்னுடைய மகளை கூட என்னுடைய சம்மதமே இல்லாமல் அது மாஸ்டருக்கு சொல்ல தேவையில்லை இந்த மகளை மூத்த மகளை படுக்கைக்கு தூக்கி கொண்டு சந்தோஷாக்களை கிட்ட தெரியும், நந்தாக்களை கிட்ட சந்தோஷ் நந்த எல்லாரையும் கிட்ட தெரியும். அதில் அந்த மகளிர் போராளிகள் அவர்களுக்கு தெரியும். மகளை வீட்டை வந்து படுத்திருந்த உள்ளே என்னை மூத்த மகளை தூக்கி கொண்டு போய் ஒரு படக்காட்சியை கொண்டு நடிக்க வச்சவன். அது எங்கள் உரிமை தானே, எல்லாருக்கும் உரிமை இருக்குது தானே. கருப்படியினுடைய தங்கச்சியாக அவர் படத்தை உடுப்போட பண்ண உடுப்புத்தான் பிறகு நடிக்க வடிவா அப்போ வீட்டை வர சொல்லிச்சினோம். அது ஒரு அவையில் எடுக்கிற முடிவு தானே. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்தாச்சு. பிறகு திரு சீமான் அவர்கள் ஒரு நாள் அந்த சம்பவத்தை சொல்கிறோம். அதில் பல சம்பவங்கள் சொல்ல இருக்கும். நம்ம குவார்ட்டர்ஸுக்கு என்னுடைய டியூட்டி இப்படியாக போயிடுச்சு. காலமே 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறது, 5 மணிக்கு ஆஃபீஸுக்கு வேலை சரியாக முடிப்பேன். நான் ஆளுக மேலானதாக இருந்தேன். நான் அப்போ உங்களுக்கு பொன்னமலம் வைத்தியசாலை A9 வீதியில் பொன்னமலம் வைத்தியசாலை எங்களுக்கு பின்னால் பொன்னமலம் வைத்தியாலை அதனால என்னுடைய ஆஃபீஸ். அப்போ என்னுடைய ஆஃபீஸில் இப்போ நாங்கள் இருக்கின்ற பொழுது நான் மாலை 5 மணிக்கு வேலை முடிந்தவுடன் ஒவ்வொரு நாளுமே குவார்ட்டர்ஸுக்கு போவேன். திரு சீமான் தங்கி இருக்கிற குவார்ட்டர்ஸுக்கு போவேன். ஒவ்வொரு நாளும் போகிறது போயிட்டு தான் வீட்டை போவேன். இப்போ லேட்டாக தான் வீட்டை போகிறது. 8 மணி தான் அங்கே இருந்து முடிக்க எல்லாமே. அப்போ ஒரு நாள் மாலை தான் கிட்டத்தட்ட 6 அப்படி இருக்கும். நடேசன் பாகரம் வந்தது. அப்போ இவர் சொல்லிக்கொண்டு அண்ணன் சந்திப்பு இருக்கு, அண்ணன் சந்திப்பு இருக்கு, அண்ணன் சந்திப்பு 2-3 நாளாக சொல்லப்படுது. சிவராஜர்கள் அண்ணன் போகிறார். நானும் படிக்கிறதே தெரியாது. ஆனால் இவரும் அந்த எதிர்பார்ப்பில் இருந்தவர். சீமான் அவர்கள் எதிர்பார்ப்பில் இருக்கிறார். சீமானுக்கு உங்களுக்கு அன்னைக்கு ஒரு வாய்ப்பு வேணும். எப்போ விரும்பாண்டு தெரியாது. செல்லாதுன்னு சொல்கிற தங்களுக்கு தெரியாது. சீமானும் சொல்லியிருக்கேன், எனக்கும் தெரியும். எப்போ வருவாரு தெரியாது. அது வரைக்குமே அவங்களால் ஒரு வாகனம் நான் 4 நாளைக்கு பிறகுதான் வந்து நான் அனுப்புகிற ஒரு வாகனம் வந்து நின்றுது. வேட்டாம் என்று சொல்லி உங்களை நடேசன் கூட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லி அப்போ நடேசன் வாகனம் தான் வந்து நடேசன் வாகனத்தில் அவர் ஏற இது சீவான் பார்க்கட்டும், அவர் கேட்கட்டும், இது தெரிஞ்சிருக்கும். சீவான் சின்ன பாசலோட அந்த சேட்டு அந்த படங்கள் வந்து அந்த கண் சேட்டோட பார்த்து சின்ன பாசல் கொண்டு வந்தேன். நான் கொஞ்சம் பகுதி கொஞ்சம் பொருள் லட்சமாக இருந்தேன். அவரோட அந்த நெருங்கி தான் பழகிறேன் நான். அப்போ நான் உடனே அந்த பாசலை சும்மா என்ன கொண்டு வரீங்க நீங்கள் போகிற இடத்துக்கு கொண்டு போயிடலாம், என்ன சாமான் சிச்சி மணிக்கு வீடு கொண்டு வரணுன்ட்டு இன்னும் கொண்டு வரணும்னு சொன்னேன். நான் அங்கே விடைய மாட்டேன், மட்டை எல்லாம் பார்ப்பினமே அனுபவம் பார்ப்பினமே இது எனக்கு டவுட்டாக இருக்குது, என்ன கொண்டு போக போறீங்க இதை அனுமதிக்கவே மாட்டாங்களேன்ட்டு சிரிச்சு கொண்டு இப்படி சிரிச்சு கொண்டு அவர் கையிலேயே வச்சு கொண்டுக்கிறேன். நானும் அந்த வியப்பில் நானும் சொல்லி இவர் இந்த இடத்துல இதையும் கொண்டு வந்துருக்கிறாரு என்று அன்றைக்கி ஒரு பாசல் கொண்டு வந்துருக்கிறார். மணிக்கூட தான் சொன்னவர் எனக்கு மணிக்கூட அன்னைக்கு பாசல். அப்போ அங்கேருந்து கொண்டு தான் வந்திருக்கிறார். சரி அண்டு அதை அவையை ஏற்றி கொண்டு போயிட்டுனேன். அப்புறம் நான் அந்த இடத்துல குணாஞ்சி இருக்கிறார் இருக்க மற்ற தாயா மற்ற கோவமான கடவையிலோட இது காய்ச்சிட்டு இனி அங்கே ஒரு இல்லை தானே. இப்போ இவையில் அங்கே இருந்தது வேறு நந்து அவையிலெல்லாம் அங்கே வந்து போகிறேன். நந்து சந்தோஷ் மற்ற எல்லா படப்பிடிப்பு பணிகள் அவன் செய்து கொண்டே இருந்தவன். வேறு செய்யலாம் பிரிவுக்காரர்கள் அங்கே இருந்தவன். சரி நான் போயிட்டேன். அப்போ போன பிறகு எனக்கு ஒரு இதை உங்களுக்கு இவரை சந்திப்பு நடந்ததோ இல்லையோ. இப்போ சில சந்திப்பு நடக்காது, எந்த காரணத்துக்காக நடக்காது, நடந்து முடிஞ்சாதான் உண்மை. அப்போ எனக்கு இந்த நடந்துடணும் அண்ணன் பார்க்க போகிறோன்னு எங்களுக்கு ஒரு ஹாப்பமாக இருந்தது. அண்ணன் பார்த்து வந்தால் ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அப்போ எங்களுக்கும் ஒரு அப்போ நான் காலமாக விட்டிய வளமையாக 7:40-45க்கு வடிக்கிட்டால் காலம் என் ஆஃபீஸுக்கு போயிடுவேன். 7:50 போடுவேன். நான் 10 முன்னுக்கு இருக்கிறேன். நான் ஸ்டாஃபுகளுக்கு தெரியும் என்னை பற்றி. எல்லா ஸ்டாஃப் இருக்கும்போது நான் போயிருந்துவேன். நான் 8 இருக்கிறபடியாக நான் போயிடுவேன். அப்போ நான் போகிற அப்படி டைம் ஒரு 5-10 நிமிஷம் முன்னுக்கு போகிறது. ஆனால் நான் கொஞ்சம் ஏழியாக விடும்பி நேரத்துக்கே 7 மணி அப்படியே நான் படிக்கிட்டு இங்கே போயிட்டேன். குவார்ட்டர்ஸுக்கு போயிட்டேன். திரு சீமான் அவர்கள் நிற்கிற குவார்ட்டர்ஸுக்கு போயிட்டேன். அப்போ போன உடனே நான் போன உடனே போக ரெண்டோ கேட்டேன், எங்கே திரு சீமான் அவர்கள் எங்கே கேட்டேன், எங்கே மாஸ்டர் அதுக்கு படுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ரூமை காட்டினோம். அப்போ நான் ரூமை திறந்து கொண்டு போனேன். சிங்கிள் பெட்டு தான் படுத்திருந்தவர். டபுள் பெட் இல்லை, சிங்கிள் பெட்டில் படுத்திருந்தார். பார்த்தேன் நல்லா மற்ற பக்கம் தான் படுத்திருந்தார். இது உடுப்பில் அந்த சரத்தோடு இருந்தவர், சரத்தோடு படுத்திருந்தவன் நல்ல நிறுத்துறேன். நான் போய் கட்டில இருந்து கொண்டு வெளில இருந்து கொண்டு கட்டில இருக்கக்கூடிய இடம் அதை வச்சு இப்படி முதல்ல தட்டினேன். அது சீவன் பார்ப்பாரு, எனக்கு பார்த்தாலும் சொல்லுவார் என்னென்னு முதல்ல தட்டினேன். தட்டி போட்டு அப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் எழுப்பக்கூடாது. எனக்கும் ஏதோ அண்ணே பார்த்தது என்ற கதை கேட்கணுமென்றதான் என்ற பிரச்சனை இருந்தது. அப்போ நான் தட்டினேன். தட்டி போட்டு உடனே மாஸ்டர் எழுப்பினார். எழுப்பிட்டு அப்படியே கட்டிலே இருக்கிறேன். நானும் கட்டிலானே இருக்கிறேன். கட்டில அப்படி வந்து இப்படி இருக்கேன். நான் உடனே கேட்டேன், அண்ணே சந்திச்சிங்களான்னு தான் கேட்டேன். மாஸ்டர் சந்திச்சேன் சொன்னேன். நான் உடனே சொன்னேன், நம்ம உங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் பெரிய இது ஒரு கொடை தான், இது ஒரு வாய்ப்பே கிடையாது கிடைச்சது.
அப்போ உடனே வந்துட்டீங்களோ இப்போ இப்படியே தான் மாஸ்டர் வந்தேன் நான் சொன்னேன். சரி அண்ணன் என்ன சொன்னார்ன்னு கேட்டேன். மாஸ்டர் நீ செயலில் நிறைய காட்டணுமன்றதை சொல்லியிருக்கிறேன், நீ செயலில் காட்டுன்னு சொன்னவரண்டு. ரொம்ப திரும்பி நான் கையை பிடித்து கையை கூட கதைக்க விடாட்டு அவர் தலைவட்ட விஷயத்தை பிடிக்க கதைக்க கூடாது, அழகில்லை அப்படி கதைக்கிறேன் இல்லை, கதைக்கிற முறையும் அங்கே இல்லை. அது வித்தியாசம் பார்க்கப்படும். ரெண்டாவது சந்தமன்கான் பாடுவேன் நாங்கள் அந்த எங்களை வேலையோட எழுந்துருவோம், பெரிய இடத்து விஷயங்கள். அப்போ நான் பின்ன என்ன செய்தேன், கையை இப்படி கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன், நீங்கள் படுங்கோன்னு சரி பண்ணி நான் விளக்கிட்டு போயிருந்தேன். இது போய் கதை குணா அங்கே இருந்தாங்க கடமை இருக்கிறோம், தயார்கள் எல்லாம் இருக்கிறோம் அங்கே எங்கே இதுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு முழுக்க உள்ள சம்பவம் தெரியும். ரைட், நான் அதில் விளக்கிட்டு போயிட்டேன். இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது, கடவுள் காட்சாப்பட்டு நான் பேசுகிறேன். இனி இது சம்பந்தமாக உங்களிடமிருந்து விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இவ்வளவு பேரோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது மாதிரி இணையத்தின் ஊடாக நேரடியாக இணைந்து கொள்கின்ற இன்னும் சில போராளிகளை இணைக்க வேண்டும். இதில் குறிப்பாக பிரான்சிலிருந்து மீனா அவர்களும் ஆஸ்திரேலியாவிலிருந்து தேவரூபி அவர்களும் இணைந்து கொள்ளவிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து தேவரூபி அவர்கள் மயூரி முகாமின் அவரை இணைத்துக் கொண்டு அவரிடமிருந்த விடயங்களை பேசிக்கொள்ளலாம். வணக்கம். உலகெங்கும் மக்களுக்கு நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ஒரு முன்னாள் போராளி. மயூரி இல்லத்தில் நாங்கள் நீண்ட காலமாக தலைவரின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம், செல்ல பிள்ளைகளாக. எமது இடத்தில் யார் வருவராக இருந்தாலும் எங்கள் தேசிய தலைவர் முதலாக எங்களிடத்தை சந்தித்த பிற்பாடுதான், மயூரி இல்லத்தில் அவைகளை போய் சந்தித்த பிற்பாடுதான் தேசிய தலைவர் கூடுதலாக புலம்பெயர்ந்து பெரும் மக்கள், அவருக்கு ஆதரவாக இருக்கிற மக்களை கூடவே தான் சந்திப்பது. அதுபோன்று சிறப்பாக சந்திப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர் எங்களை சந்திக்காமல் யாரிடமும் சந்திப்பது இல்லை. ஆனால் எல்லாரையும் எங்களை சந்திக்க அனுமதி இல்லை. கசுனைக்கு அதை தெரியப்படுத்தியிருக்கிறார். அதே போன்றுதான் இவர் எங்களிடத்துக்கும் ஸ்ரீமானன்னையும் எங்களிடத்தை வரவுக்கு முன் எங்களிடம் அனுமதி கேட்டு மருத்துவ போராளிகள் அவைகளுடன் எங்களை அண்ணன் சந்திக்க சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி எங்கள் பொறுப்பாளரிடம் கேட்டு, அதே போன்றுதான் சீமானன்னையும் எங்களை சந்திக்க வந்தபோது நாங்கள் அவர்களிடம் நிறைய கதைத்திருக்கிறோம். அவர் உண்மையாக எங்களுடைய இனத்துக்கு மிக மிக ஆழ்மையாக எங்களுடைய இனத்தையும் தலைவற்ற போராட்டத்தையும் ஆழ்மையாக நேசித்தவர் என்றதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். என்று சொன்னால் நாங்கள் பகுதியாக கேட்போம், எத்தனை தடவை நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வருவீர்கள் என்று. அவர் அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் எனது இன விடுதலைக்காக எந்த நேரமும் நான் போயிட்டு வருவேன் என்றதை அவர் கூறியிருந்தார். உண்மையாக சீமானன்னை தேசிய தலைவரை சந்தித்து நீண்ட நேரமாக அவருடன் கலந்தாலோசித்து எங்களிடம் மீண்டும் வந்திருந்தார் என்றதை நான் உறுதியாக சொல்கிறோம். ஆனால் ஒன்று, போராளிகளாக நாங்கள் செயற்பட்டு வந்தது சொல்லுக்கு முன் செயல். ஆனால் நாங்கள் இதில் எங்களுக்கான ஒரு நிர்பந்தம் வந்தபடியாத்தான் நாங்கள் இதை சொல்லுகின்றோம். வணக்கம். ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்து கொண்டீர்கள், மிக்க நன்றி தேவரூபி. இந்த இவ்வளவு பேரும் இருந்து பேசுவதற்கு இன்னும் வலிச்சிருக்கின்ற வகையில் உங்களது பேச்சுக்கள் அமைந்திருந்தன, மிக்க நன்றி. நேரடியாக சம்பந்தப்பட்ட இந்த போக்குவரத்துகளில் அல்லது இன்னப்புற விடயங்களில் பங்கு பெற்றிய பலர் இங்கே இருக்கிறீர்கள். அதில் சங்கீதம் வரலாம். இந்த தேசியத்தினுடைய சந்திப்பில் நான் நேரடியாக நான் சம்பந்தப்படையில் அந்த நேரம் நடேசனுடைய உதவியாளராக இருந்த மாதுரன் என்ற போராளி இப்போ ஆஸ்திரேலியா இருக்கிறார். நாங்கள் இப்படியான ஒரு விடயம் ஒன்று செய்கிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம்னு சொல்லி அவர் தன்னுடைய பெயரை சொல்லி தன் ஆஸ்திரேலியா இருக்கிறான்னு சொல்லி தன்னை எந்த நேரம் தொடர்பு கொண்டு இதை பேசலாம்ன்றதையும் சொல்லி அந்த சம்பவத்தை அவர் நினைவு கூர்ந்தவர். அதாவது முதல் அன்னையிட்ட சந்திப்பு கூட்டிக் கொண்டு போன விடயம் சார்ந்து அந்த வகையில் இயக்கத்தின் ஒரு பாதுகாப்பு ஒழுங்குமுறை இருக்குது. நடேசன்னையோட 3 போராளிகள் போனவை ப்ளஸ்
4 பேர், மொத்தமே 4 பேர் தான். நடேசண்ணன், சீமானண்ணன், மாதுளன், சாரதி, இந்த 4 பேர் போனால் அங்கே இயக்கத்தில் அந்த தலைவரை சந்திக்கணும் சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. அந்த வகையில் இவையில் போய் அங்கே இடத்தங்கள் முகாம் ஒன்று இருக்கும். அண்ணன் இடத்துக்கு போகும் முதல் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த பாதுகாப்புக்கு போகிறார்கள், வாகன சாரதிகள் அவையெல்லாம் அங்கே நின்றுவினம். அன்னையை சந்திக்க வேண்டிய ஆட்கள் ஒன்று தளபதியாக இருந்தால் தானே வாகனத்தை ஓடி போவார், அப்படி இல்லைன்னா அண்ணன் இடத்துலேருந்து வாகனம் வந்து ஏற்றி கொண்டு போகும். இதுதான் பொறிமுறை. அந்த வகையில் மாதுளன் என்ன சொல்லணும்னு சொன்னால் தாங்கள் கொண்டு இறக்கி தாங்கள் அந்த வாகனத்தை அங்கே தரித்த பிறகு அண்ணன் இடத்துலேருந்து வாகனம் வந்து நடேசண்ணையும் சீமானையும் கூட்டிக் கொண்டு போயிட்டுது. போய் தன்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அவர் திரும்பி வந்தது 5 மணி நேரத்துக்கு பிறகு. குறைஞ்சது 5 மணி நேரத்துக்கு பிறகு தான் அவர் தாங்கள் திருப்பி அவர் சத்தி. அதுக்கு தாங்கள் நித்திர உண்டு எழுப்பி சாப்பிட்டு விட்டால் நிறைய விஷயம் முடிஞ்சு அந்த இரவு பொழுது. அப்போ வரைக்கும் அண்ணன் வாகனத்தில் வாரினம் அண்ணன் பாதுகாப்பு வாகனங்கள்லாம் வந்து இந்த வாகனத்துக்குள்ளே ஏறி அவர் மாறி போய்க்க மாதுளனும் சாரதி முன்னுக்கு நடேசனையும் சீமானையும் நடிசையில் இருக்க உடனே கேட்டாராம் நடேசனை, ஏன் சீமான் நீங்கள் அழுதனீங்கன்று. சரி. அப்போ அவர் சொன்னாராம், தான் இப்படி நினைக்கையில் தலைவரை நான் சந்திப்பேன்னு அந்த இடத்துல என்னால் என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டு அதெல்லாம் நான் எமோஷனானு சொல்லி சொன்னாராம். இந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள சொன்னார் மாதுளன். நிச்சயமாக அவர் உங்களுக்கு தேவைகள் பொருட்டு இருந்தால் அவர் தனி ஒரு பேட்டி தரையும் அவர் தயாராக இருக்கிறார். எனவே தமிழீழம் சென்ற சீமான் அங்கு சந்தித்த ஆளுமைகள், சந்தித்த நபர்கள், அதை தவிர பங்கு பற்றிய நிகழ்வுகள் என்று பல விடயங்களை இந்த மேடை உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. காரணம், நேரடியாக அவர்கள் அங்கு சென்று மீளவும் திரும்பி வரும் வரையும் அவர்களோடு இந்த விடயங்களில் பணியாற்றிய பலர் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே நான் ராதா பாதுகாப்பு படையணி ஜேசு அணி சார்பாக திரு பிரியன் அவர்களிடம் வருகிறேன். பிரியன், நீங்கள் பாதுகாப்பு படையணியில் மிக முக்கியமான பணியை செய்து கொண்டிருந்த நீங்கள் தமிழக தேசிய தலைவரின் பாதுகாப்பு பொறிமுறைகள் சம்பந்தமாக. எனவே இந்த இடத்தில் எப்படி உங்களுக்கும் சீமானவர்களுக்குமான சந்திப்பு நிகழ்கிறது? வணக்கம் கோகுலன் தான். நான் வந்து சீமானையை வந்து அன்னையின் முகாமண்டில் தான் முதல் சீமானையை நான் வந்து சந்திக்கிறேன். இப்போ எங்களோட அன்னையின் பாதுகாப்பு முறையில் வந்து அன்னைக்கு ஒரே நேரத்தில் 4 முகாம் வந்து ஒரே டைமில் நான் யூஸ் பண்ணி கொண்டிருப்பேன், உபயோகப்படுத்தி கொண்டிருப்பேன். அப்போ அண்ணன் எங்கே தங்குவேர் எங்கே இருப்பேர் என்ற விஷயங்களை பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டும்தான் முடிவெடுப்பினோம். அந்த நேரம் எங்களுக்கு கடுமையான தீவிர தாக்குதல் நடைபெற்று கொண்டிருந்தது. இப்போ அந்த நேரம் அண்ணன் வந்து கிளிநொச்சியில் தங்கியிருந்தவர். அப்போ மற்ற இந்த முகாம் வந்து விசோடுவில் இருந்த பெரிய அண்ணன் முகாம் வந்து சந்திப்புக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த சந்திப்பு வந்து சொல்கிறது, அந்த முகாமுக்குள்ளே வந்து வேறு யாருக்கெல்லாம் யாரும் பெற மாட்டேனும், அது முக்கிய தளபதி மேல் மட்டும்தான் சந்திப்புக்கு அண்ணன் முகாமுக்கு வருவினோம். அப்படி அண்ணன் வேறு யாரும் வெளியாளிலிருந்து வர்றாங்களோ, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்களோ, இல்லாட்டிக்கு அந்த தேசிய செயற்பாடாளர்கள் அவையில் சந்திக்கிறோன்னு சொன்னால் அன்னைய பாதுகாப்பு பொறிமுறைகளை வந்து உள்ளுக்கு வந்து யாரையும் கொண்டு வர மாட்டேனோம். அவையில் ஒரு தனி முகாம், திலீவன், தூயவன் அப்படியான தனி அதுக்கு சிறப்பாக அமைக்கப்பட்ட முகாம்களை தான் அண்ணன் போய் சந்திச்சுட்டு வருவேன். அவையில் ஒரு காலம் உள்ளுக்குள்ளே கொண்டு வரையில்லை. முதல் அப்போ நான் அந்த முகாமில் சந்திப்பு நடக்க போகணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனால் யார் வேற போயிடணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எல்லாமே பாதுகாப்பு பொறிமுறை, வேறு இதுக்கு இந்த கேள்வியில் நாங்கள் கேட்க முடியாது. அப்போ நான் வந்து முகாமில் வந்து 1ஆம் மட்ட போராளிகள், 2ஆம் மட்ட போராளிகள் கூடிய மருத்துவ போராளியாக இருக்கிறேன். நாங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ எனக்குரிய வேலை வந்து அவைகளுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற டைமில் மட்டும்தான் எனக்கு கடமை இருக்குது. மற்ற நேரம் மீதி நேரங்களில் நான் வந்து சென்று பார்க்கணும், கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க வேண்டியிருக்கும், அண்ணன் சமையல் போராளிகளோட போய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். சிலருடைய அண்ணன் பிஏ கூப்பிட்டா அவர்களுக்கும் போய் உதவி செய்ய வேண்டியிருக்கும். அப்போ எனக்கு வேலை கூடவாக இருக்கும். அப்போ நான் என்ன செஞ்சேன், சந்திப்பு தொடங்கினா நான் என்ன செய்வேன், உடனே சந்திப்பில் இருக்கிற எல்லாருக்கும் தேநீர் தயாரித்து கொண்டு போய் ஒரு தடவை கொடுத்துட்டு போயிடுவேன். கடமையில் நிற்கிறேங்கிற போராளிகளுக்கு. ஏன்னா நிறைய நேரம் ஜாக்கெட்டை போட்டு ரயிலில் தூக்கி வச்சுட்டு நிற்கிறேன் 4-5 மணி நேரம். அப்போ சரி எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் வந்து தேநீர் தயாரித்து எடுத்துகிட்டு வாசலில் நிற்கிற போராளிக்கு தேநீரை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ சடுதியாக திரும்பி பார்த்தா வட்டக்கோட்டியில் வந்து கருப்பு உடுப்போட இருக்குது. எனக்கு ஒரு முகத்தை இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு உடனே இந்த மெமரிக்கு இன்னாலன்ற ஞாபகம் எனக்கு வேற இல்லை. ஏன்டா அந்த காலத்தில் வந்து சீமானா வந்து அவ்வளோ பிரபலமாக இருக்கே இல்லை. அப்போ நான் வாசலில் கடமையில் நிற்கிற போராளி வந்து என்னுடைய சக போராளி. அவர்கிட்ட நம்ம வந்து நாங்கள் எங்களுக்குள்ள சாதிச்சு கொள்கிறோம், இந்த வட்டக்கோட்டையில் இருக்கிற ஒரு கட்டி பேர் தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்குது, வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு. அவனுக்கும் அந்த போராளிக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், அவருக்கும் பேர் ஞாபகம் பேர் எல்லாரும் சொல்லிட்டு வேறு எங்கேயோ படம் நடித்த ஒரு மாதிரி இருக்காண்டு. அப்போ நான் திருப்பி தேநீர்க்க போட வந்து
சமையல் அறைக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன், அது வட்டக்கோட்டியில் ஒரு அன்னையை பார்க்க வந்திருக்கிற போல இருக்குது என்று சொல்ல, அப்போ அன்னையின் பாதுகாப்பு அதிகாரி வந்து அன்னையின் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியாக வருது வந்து கிச்சனுக்குள்ள சொல்கிறார், சீமான தேநீரை கொலை கொடுக்க சொல்லி. அப்போ தான் முதல்ல நான் சீமான என்ற பேரை கேள்விப்படுறேன் மீன் அந்த பார்க்க வந்தவர் சீமான என்ற விஷயத்தை நான் அறிஞ்சு கொள்கிறேன். அப்போ முகாம் பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்குது. இந்த சீமான உள்ளுக்கு அழைச்சி கொண்டு வரப்படுறேன். அன்னையின் முகாமுக்குள்ள 3 வேலி கட்டமைப்பு இருக்கும். அந்த கூப்பிடாமல் நாங்கள் ஒன்றுக்குள்ளே போக முடியாது. இப்போ சீமானை வந்து அன்னை இருக்கிற கொட்டகைக்குள்ளே அழைச்சி கொண்டு போய் சந்திப்பு ஆரம்பிச்சிட்டுது. நான் நினைக்கிறேன் ஒரு பின்னேரம் 6 மணி 6 என்ன நான் முதல் அந்த வாசல் அடிக்கு போயக்குள்ள அந்த கதவடியில் வச்சு தான் அண்ணன் சீமானை கண்ட நான் வட்டக்கோட்டையில் இருக்கக்குள்ள எனக்கு அவரோட முகத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சரி, அப்போ உள்ளுக்கு போய் சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 20-11 மணியான சந்திப்பு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ சந்திப்பு முடிகிற டைம் அண்ணன் கிச்சன்லேயே நிறைய சாப்பாடுகள் போய் நல்லபடியாக சந்திப்பு நடந்து கொண்டு இருக்குது. இப்போ சந்திப்பு முடிகிற ஒரு 10 மணி அப்படி வரும். நான் அன்னையின் பிரத்திய புகைப்பட கலைஞர் வள்ளலன் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து உள்ளுக்கு இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேமராவோட அப்படியே வாரேன் வந்து போட்டிக்கோவில் சமையல் அறையின் போட்டிக்கோவில் இருந்து ஃபோட்டோக்களை தட்டி பார்க்க நான் நாங்கள் 4 போய் ஓடி போய் ஃபோட்டோக்களை பார்க்குறோம். அப்போ நான் வள்ளலன் நாட்டை கேட்குறேன், இது என்ன கொஞ்சம் கூட நெருக்கமாக புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. 1-2 படங்கள் தான் இப்போ மீடியாவுக்கு வழியால் வந்துருக்குது. சில படங்கள் ஆனால் வள்ளலன் நாட்ட கேமராவில் அந்த நாங்கள் பார்த்த படங்கள் இந்த படிக்கால வரையில்லை. அப்போ கூட நெருக்கமாக படம் எடுக்கக்குள்ள நாங்கள் கூட இருந்தாக்க உள்ளுக்கு ஏதோ நடக்குறான்னு சொல்லி வள்ளலன் நான் தண்டை வாணியில் சொல்கிறேன். அப்போ பாதுகாப்பு அதிகாரி மண்ணிலண்ணா வந்து கிச்சனுக்குள்ள வாரேன். நான் நேரடியாக மண்ணிலான கேட்குறேன், நாங்கள் ஒரு புகைப்படம் கேட்டால் எடுக்க விடுறே இல்லை, வேற வெளியே ஆள் வந்து இப்படி நெருக்கமாக அவ்வளோ படங்கள் எடுத்துருக்கிறேன். அதுங்கிற ஆளுங்க இந்த அன்னையோட ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு சொல்கிறது எல்லா போராளிகளுக்கும் இருக்கிற ஒரு ஆசை. அப்போ உடனே எனக்கு மண்ணில் நான் திருப்பி சொல்கிறேன், அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாது எடுத்தால் நீங்கள் உடனே குடும்பத்துக்கு அனுப்பிடுவீங்க, நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்ற தகவல் வெளியால் போயிடும். அதெல்லாம் உங்களோட எடுக்கிறவரையிலும் குழம்பாத ஒரு நாளைக்கு கூட நான் ஃபோட்டோ எடுக்க அனுமதி ஃபோட்டோ எடுக்கிறவங்க நான் செஞ்சு தருவேன். அப்போ அந்த நேரம் சீமானை கூடிய உணவுகளை தயாரித்தது வந்து ஈகவேந்தன் நான் சொல்லி அன்னைய சமையல் போராளி அவர் வீரச்சாவு. இன்னொருத்தர் வந்து உயிரோடு இருக்கிறார் புலிவீரன் சொல்லி, அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் வந்து கொஞ்சம் சோயா சாப்பாடுகளை சமைக்கக்கூடியவர். அப்போ அவர் தான் பிரத்யேகமாக சீமானைக்கு அந்த இரவு உணவுகள் எல்லாம் தயாரித்து கொண்டு இருந்தவர். அன்று இரவு 11 மணிக்கு போல் சந்திப்பு முடியுது. சீமானியோட சந்திப்பு முடிஞ்சு சீமான வழிகிட்டு போயிட்டு அப்போ நாங்கள் நினைத்தோம், இப்போ எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கும் போது எங்களுக்கு உடமையாகவே வேலை கூட இருக்குது. இப்போ அவர் போயிட்டே இருந்தால் வேலை கூட இருக்குது. அப்போ நாங்கள் எங்களோட மற்ற அன்றாட கடமைகளுக்கு திரும்பிட்டு படுக்க போயிட்டோம். எங்களுக்கு அடுத்த நாள் என்ன சம்பவம் நடக்கும்னு சொல்லி தெரியாது. இந்த நேரத்தில் இவ்வளவு பேரும் கலந்து கொண்டு இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நான் நம்புகிறேன். இந்த இணையதளங்கள் வாயிலாக இந்த ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்படுகின்ற சில கற்பனைகளுக்கும் சில தவறான கருத்துக்களுக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.